அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் 23rd முடியுதுங்க. 23rd ஜூன். இன்னொரு 3 days இருக்குது. நிறைய பேர் எல்லாருமே அப்ளிகேஷன் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு சின்ன தவறுகள் பண்ணியிருந்தால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இல்லை அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம், ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அது நம்ம அப்ளிகேஷன்லாம் அனுப்பியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய நீட் அட்மிட் கார்டு, அதை பேஸ் பண்ணி ஸ்கோர் கார்டு வாங்குவாங்க. அப்போ ஸ்கோர் எடுத்துக்குவாங்க. கம்யூனிட்டி, பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, உங்களுடைய +2 மார்க், ஸோ இந்த மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணுவாங்க. அது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிளா, ஒருவேளை எலிஜிபிள்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணுங்க. இப்போ சின்ன தவறு பண்ணியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 10 days அப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வருங்க, தரவரிசை பட்டியல். அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஓரளவுக்கு உத்தேசமாக அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுங்க. பட் இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்தது என்ன பண்ணலாம், அப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 years ரேங்க் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அந்த அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். மேலும் நல்ல அனலைசிஸ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இந்த கூகுள் ஃபார்மை மறக்காமல் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அப்போது கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா இந்த வருஷம் எப்படி இருக்கும், கண்டிப்பாக நமக்கு கட் ஆஃப் குறையும். என்ன காரணம், 25ல் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பேப்பர், டென்ஷன், குழந்தைகளால் எதிர்பார்த்த மாதிரி எழுத முடியல, ஹை ப்ரெஷர் இந்த எக்ஸாமினேஷன் ஹால். பட் 2024 கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி. 2023 அதை விட கொஞ்சம் கடினமாக இருந்தது. 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தது. 2022 விட கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி. அப்போது இந்த ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, 2022 எடுத்திருக்கோம். ஏன்னா 2022 to 24 பார்த்தீங்கன்னா 3க்கு பார்த்தோன்னா 2000 ரேங்க் டிஃபரன்ஸ் வருது. 2023க்கு 24க்கு 2000 ரேங்க் டிஃபரன்ஸ் வருது, 2000 to 3000. இப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது மாறுபடும். என்ன காரணம், எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, வேற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த ரேஞ்ச் இருந்தால் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு 3 வருஷம் பார்க்கும்போது தெரியுது. அப்போ பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு என்ன, அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், கிடைக்கிறனா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகலாமா, இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்குமா, இல்லை நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போக முடியுமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் நம்ம போயிடுமா அப்படிங்கிற ஒரு மனக்கவலைகள் இருக்குது. அப்போ அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத விட என்ன ரேங்க், இப்போ பொறுத்தவரை ரேங்க் தான் முக்கியம். ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா 2022 ஆல் இண்டியா ரேங்க் கம்பேர் பண்ணுறோம், 30,000 இருந்திருக்கு. அப்போ 28,000 to 32,000 வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 62,000 கிடைச்சிருக்கு, 22ல் 23ல் 58,000, 24ல் 56,000. அப்போ இந்த வருஷம் 60 to 64 இருக்க வாய்ப்பு இருக்கு. 60,000க்குள்ள இருந்தாலும் கிடைக்கும். இது ஒரு பார்டர். 60,000க்குள்ள தான் மோர் சேஃப். அப்போ மாறுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பாருங்க 78 to 82,000 பிசிஎம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. எம்பிசிக்கு 84 to 88,000, 84க்குள்ள இருந்தால் நமக்கு சேஃப். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 170 to 175, 1,70,000 to 1,70,000. அதுக்கு மேலே இருந்தால் அங்கே பார்டரில் இருக்குங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2,40,000 இருக்கணும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 3 lakhs இருக்கணும். அப்போ இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், மறக்காமல் நீங்கள் கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபில் த கூகுள் ஃபார்ம் இன் தட் வீடியோ. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபில் த கூகுள் ஃபார்ம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு டீட்டெயிலான அனலைசிஸ் பண்ண முடியும்.
இப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 1,04,000 நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அப்போ இந்த வருஷம் 1 lakh to 1,05,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 1,20,000 to 1,25,000, 1,20,000 1,25,000 வரைக்கும் நமக்கு இருந்தால் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 1,25,000 1,30,000 வரை இருந்தால் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1,35,000 to 1,40,000, 1,35,000 to 1,40,000 இதுக்கு முன்னாடி இருந்தால் நமக்கு சேஃப். அடுத்தது எஸ்சி கேட்டகரிக்கும் 2,50,000 to 2,55,000 இந்த ரேங்க் உள்ள இருக்கணும், 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணுங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4 lakhsக்குள்ள இருக்கணும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5 lakhsக்குள்ள. அப்போ எஸ்டிக்கு 5 lakhsக்குள்ள இருக்கலாம், எஸ்சிஏக்கு 4 lakhs இருக்கலாம், எஸ்சிக்கு 2.5 lakhsக்குள்ள இருக்கணும், எம்பிசிக்கு 1,35,000 இருக்கணும், எம்பிசிக்கு பிசிஎம் 1,25,000, பிசி 1,20,000, ஜெனரல் கேட்டகரி 1 lakh. இது ஒரு ரேஞ்சுங்க, இது மாறுபடும். இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் ஒவ்வொரு காலேஜுக்கும் பதிவு பண்ண போகிறோம். எங்கள் வீடியோஸ்ல பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.